இங்க இவரு அவரோட வைஃப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனதுமே வேகமா கிச்சனுக்குள்ள வந்து சக்கரை சாப்பிடலான்ட்டு போறாரு. ஆனா இவரோட வைஃப் இவருக்கு சுகர் இருக்கனால ஆல்ரெடி எல்லா ஸ்வீட்டையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ இப்போ இவருமே என்ன பண்றேன்னு தெரியாம டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப டிவில கூட ஸ்வீட்டோட விளம்பரமா வருது. உடனே வேகமா இவருமே எந்திரிச்சு போய் கிச்சன்ல இருக்க எல்லா இடத்துலயுமே ஸ்வீட் இருக்கான்னு தேடிட்டு இருக்காரு. ஆனா எங்க தேடியுமே ஒரு கைக்கு ஸ்வீட்டே கிடைக்கல. இப்ப கிச்சன்ல இருக்க ஒரு கபோர்டை நீக்கலான்ட்டு போறாரு. பார்த்தா அது லாக் பண்ணிருக்கு. இவருமே அவரோட வைஃபுக்கு கால் பண்ணி கபோர்ட்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கணும், சாவி எங்க வச்சிருக்குன்னு கேக்குறாரு. ஆனா இவரோட வைஃபுமே நீங்க சாவி எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இவருமே உள்ள வந்து சாவி எங்காவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஆனா எங்க தேடினாலும் சாவியுமே கிடைக்கல. சோ அப்பன்னு பார்த்தவங்க வீட்டுல வேலை செய்றவங்க மரத்துல இருந்து மாம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவருமே அந்த மாம்பழத்தை வாங்கி ஆசையா சாப்பிடலான்ட்டு போவாரு. அவங்க வேலை செய்றவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க மாம்பழம் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், எங்களுக்காவது கொடுத்தா நாங்க பசங்களுக்கு கொடுப்போம்னு சொல்ல அவருமே மனசு கேட்காம அந்த மாம்பழத்தை கொடுத்துறாரு. சோ இப்போ இவருமே உள்ள வந்து போன் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வைஃப் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன்னு சொல்லி கிருஷ்ணரோட போட்டோ அனுப்புறாங்க. அதை பார்த்து அவரும் அவங்க வீட்டுல இருக்க கிருஷ்ணர் சிலைக்கு பின்னாடி போய் பாக்குறாரு. பார்த்தா சாவி அங்கதான் இருக்கு. சோ உடனே வேகமா அந்த சாவியை வச்சு கபோர்டு நீக்கி அதுக்குள்ள இருக்க லட்டு டப்பாவை எடுப்பாரு. அந்த டப்பாக்குள்ள வெள்ளை கலர்ல ஒரு சீட் இருக்கிறத எடுத்து பார்த்துட்டு அவருமே படிச்சு பார்க்கவும் அது அவரோட சுகர் ரிப்போர்ட்டா இருக்கும். ஆனா அவரு அதை பெருசா எடுத்துக்காம அதை கசக்கி போட்டுட்டு லட்டை சாப்பிடலான்ட்டு போவாரு. இப்ப இவரோட வைஃப் மெசேஜ்ல நீங்க அந்த சீட்டை கசக்கி போட்டிருப்பீங்கன்னு தெரியும், அதுக்கு பின்னாடி ஒன்னு எழுதியிருக்கேன் படிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே அந்த சீட்டை படிச்சு பார்க்கும்போது நான் உங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழ ஆசைப்படுறேன், அதோட உங்களுக்கு சுகர் 100 தாண்டிடுச்சு, அதனால அளவா லட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதோட ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு தான் அவங்களோட கல்யாண நாளா இருக்கும். இதை பார்த்து அவருமே சந்தோஷப்பட்டு அதுல இருக்க ஒரே ஒரு லட்டை மட்டும் எடுத்து ஒரு வைஃப் கூட பேசிக்கிட்டே சந்தோஷமா சாப்பிடுறாரு.